ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? லாங் வீடியோவில் உங்களை எல்லாருமே மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இதுதான் என்னுடைய கபோர்டு. நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளிம்ஸாக காமிச்சிருக்கேன். இது வரைக்கும் நான் இந்த கபோர்டு காமிச்சிருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா இது என்னுடைய இன்லாஸ் வீட்டில் இருக்குது. இப்போதைக்கு நான் இருக்கிற வீடுமே நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் என்னுடைய அம்மா வீட்டு சைடு போகிறேன். 7 மந்த் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டில் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அப்படிங்கிறனால இப்போ இருக்கிற வீட்டில் நாங்கள் காலி பண்ணிவிட்டு திங்ஸ் எல்லாமே இன்லாஸ் வீட்டில் வச்சுட்டு நாங்கள் கிளம்புற மாதிரி ஐடியா. அது இன்லாஸ் வீடு எங்களோட ஓன் ஹவுஸ் தான். பட் அங்கே கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அப்படிங்கிறனால இப்போதைக்கு அங்கே இல்லை. அது எல்லாமே கொஞ்சம் இன்டீரியர் ஒர்க் இருக்குது. அது எல்லாமே முடித்ததுக்கப்புறமே தான் அங்கே போகிற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் இப்போதைக்கு நாங்கள் இங்கே தனியாக ரெண்டல் ஹவுஸில் இருந்தோம். அதுக்கப்புறமே என்னுடைய கபோர்டில் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ட்ரெஸ் எல்லாமே இப்போ தான் கொண்டு போய் அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால் சொல்லி அதை அப்படியே காமிக்கலாமே அப்படின்ட்டு காமிச்சேன். இப்போ காமிக்கிற ட்ரெஸ் எல்லாமே தான் இப்போ அங்கே போய் நான் செட் பண்ணது. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே ட்ரெஸ் எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாமே கவரோடே வச்சிட்டேன். ஏன் அப்படின்னா இப்போ நான் போயிட்டு வர்றதுக்கு எப்படியுமே 5 மந்த் ஆகும். ஸோ ட்ரெஸ் எல்லாமே அப்படியே இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒயிட் ட்ரெஸ்ஸு வேணால் துரு இது மாதிரி இதாகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது எல்லாமே கவரோடே அப்படியே வச்சிட்டேன். நாங்கள் எல்லாமே இங்கே ரெடி பண்ணிகிட்டு இருந்த டைமில் என்னுடைய அக்கா பொண்ணு இந்த ஜாயிண்ட் மாதிரி இருக்கும் இல்லையா, அது சேர்த்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாள். இது ஒரு காலத்தில் நான் வாங்கி வச்சுருந்தது தான். ரொம்பவே டிப்ரெஷன் ஆகிட்டு என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். கிட்ஸுக்கான சேனலாக ஸ்டார்ட் பண்ணேன். பட் அது அந்தளவுக்கு எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அதில் இந்த மாதிரி செட் பண்ணி வீடியோலாம் அதிகமாக போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ வீட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸாக கொண்டு போய் அந்த வீட்டில் கொண்டு சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போதைக்கு கபோர்டில் கொஞ்சமாக தான் செட் பண்ணியிருந்தோம். இன்னும் ஃபுல்லாலாம் எடுக்கலை. இருக்கிற வரைக்கும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் வைக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸு, கிளாஸு, ஃப்ரிட்ஜுக்கான ஐட்டம் அந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கொண்டு அங்கே வச்சிட்டோம். நைட்டு டின்னருக்கு ஏதாவது பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி பரோட்டா தான் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு பரோட்டாவுக்கு மாவு பிணைஞ்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான இது தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் பரோட்டாவுக்கு மாவு பிணையும் போது என்ன போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எதுவுமே போடலை. வெறும் ஆயில், அப்புறம் உப்பு, தண்ணி ஊற்றி தான் இது மட்டும்தான் நான் போட்டு மிக்ஸ் பண்ணேன். எனக்கு இது எப்படி பண்ணணும்லாம் ப்ராப்பராலாம் தெரியாது. சரி, ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம், ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணியிருந்தேன். ஆனால் பரோட்டாவுமே சாஃப்டாக தான் வந்துருந்துச்சு. நான் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சிட்டேன். நான் ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட நல்லாமே மாவு நல்லா ஊறிடுச்சு. அதுக்கப்புறமே வெசல்ஸ்லாமே வாஷ் பண்ணி இருந்துச்சு. அதையுமே கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ஒரு சைடு எடுத்து வச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு சைடு வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணுறது கஷ்டம். அப்படின்னா அதை விட பெரிய கஷ்டம் என்னென்னா அது எல்லாமே எடுத்து வைக்கிறது, அதே மாதிரி துவைச்ச துணியெல்லாம் மடித்து வைக்கிறது. இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒருத்தருக்கு டென்ஷன் ஆகும். அந்த மாதிரி எனக்கு துணி மடிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகும். அதுக்கப்புறமே கொஞ்சம் வெசல்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் கழுவுறதுக்குமே இருந்துச்சு. அதையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையாக தான் இப்போதைக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக கிச்சனில் என்ட்ரு ஆகலை. அம்மா தான் குக் பண்ணுறாங்க. அப்படிங்கிறனால நான் இந்த மாதிரி குட்டி குட்டி வேலையை இந்த மாதிரி என்னால் முடிஞ்ச உட்காந்து பார்க்குற வேலை, இல்லை என்னால் முடிஞ்ச வேலை, இந்த மாதிரி ஒரு ஒர்க் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம என்ன தான் நம்ம வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணுறோம் அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி 2x வீடியோ எடிட் பண்ணக்குள்ளே போடுறோம் இல்லையா, அதில் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த கழுவுற இந்த ஒரு ஜாமான் கழுவுறதா இருக்கட்டும், எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம செய்யும் போது வரமாட்டுதே அப்படிங்கிற மாதிரி. அப்புறமேலு கொஞ்சம் நேரம் வெளியில் உட்காந்துருந்தேன். அம்மா சந்தைக்கு போயிருந்தாங்க. அம்மாவுமே காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. போயிட்டு கீரை, அப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே இந்த வீக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், வாழைக்காய், இது எல்லாமே. மாங்காய் நான் கேட்டிருந்தேன் அப்படிங்கிறனால அதுவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி ஒரு சைடு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமே பரோட்டாவுக்கு மாவு ரவுண்டு போட ஆரம்பிச்சிட்டேன் நான்.
எனக்கு வந்து மாவு மட்டும் யாராவது ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து நான் ஈஸியாக நான் அந்த வளர்த்து பேடா போட்டு வச்சுருவேன். ஆனால் இன்றைக்கி நான் தான் மாவே பிணைஞ்சேன் ஃபஸ்ட் டைம். ரொம்ப நாள் ஆகுது இந்த மாதிரிலாம் நான் பண்ணி. மாவும் பிணைஞ்செல்லாம் ரொம்ப நாள் ஆகுது. சரி இந்த டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக தான் வந்துருந்துச்சு. அம்மா வந்து உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு ஒரு குருமா மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. பரோட்டாவுக்கு சேர்த்து சாப்பிட அதுவுமே நல்லா இருந்துச்சு. என்னுடைய நைட் ரொட்டீன் இப்படி தான் போணுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.